திமுக அறுதி பெரும்பான்மையில வென்று வர்றாங்க. அறுதி பெரும்பான்மையில வென்று வந்தாலும் காமராஜருக்கும் அவருக்கும் வித்தியாசமே 1.5% தான். இவங்க 33 எடுக்கிறாங்க, அவங்க 34 எடுக்கிறாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 1.5% வாக்குல இவங்க வெறும் 19 இடம் தான் எடுக்கிறாங்க. நம்ம திமுக கூட்டணி எப்பயுமே பலமான கூட்டணி. வெறும் 19 இடம் தான் காமராஜர் அவர்கள் எடுக்கிறாங்க. இப்பவே அவங்க யார் தீய சக்தின்னு சொன்னாங்களோ அவங்களுடைய கூட்டணி கட்சியில இருக்கிற ஆட்களோட ஆதரவோடு தான் இன்றைக்கு வரைக்கும் ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இவங்க அதிமுகவை எப்படி ஒரு ஊழல் சக்தின்னு பேசினாரோ அந்த ஊழல் சக்தியெல்லாம் இருக்கிற அந்த அமைச்சர் பெருமக்கள், அப்போ அமைச்சர் பெருமக்கள் அவங்க ஏற்கனவே அதிமுக என்ன செஞ்சாங்களோ அதை தான் அவங்க இங்கேயும் செய்ய போறாங்க. அதை எப்படி அவர் தடுப்பாரு? இல்லை அதுக்கு எதிராக இருப்பாரா? இல்லை ஒருவேளை இதெல்லாம் தட்டி கேட்கறதுனால அவங்க ஆட்சியை கவுப்பாங்களா? அப்படின்ற பல நெருக்கடிக்கான சூழல் தாவேக்காக இருக்குன்னு நான் பார்க்கிறேன். பல ஆயிரம் கோடி ரூபாய் இதுல புரண்டிருக்கு. 7,000 கோடி ரூபாய் முதலீடு என்று சொல்லப்படுகிறது. பல ஆயிரம் கோடி ரூபாய் இதுல புரண்டிருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க யாருன்னா திமுக, அதிமுக, நாம் தமிழர் போன்ற எல்லா கட்சிகளுமே. எதனால இவ்வளவு பெரிய மாற்றம்? திடீர்னு எப்படி 108 இடம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு? இஸ்லாமிய இயக்கங்களை வெற்றி பெற வைக்கிறது. குறிப்பா தமிழ் அன்சாரி வெற்றி பெறாங்க, ஜவாஹர்லால் வெற்றி பெறாங்க, அது குறிப்பாக IUM 2 இடத்துல அவங்க வெற்றி பெறாங்க. பாஜகவுக்கு நேர் எதிராக அரசியல் சேர STBஐ தோற்கடிக்கப்பட்டது. சும்மா சாதாரண வாக்கு வித்தியாசத்துல 60,000 வாக்கு வித்தியாசத்துல STBஐ தோற்கடிக்கப்பட்டது. நன்னிலத்துல அவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல இது வரைக்கும் காமராஜ் அவர்கள் ஜெயிச்சதே கிடையாது. எடப்பாடி அவர்கள் வெற்றி பெறாங்க. கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அவங்க சமூகத்தை சார்ந்த கவுண்டர்கள் எல்லாம் தோற்கடிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு வேண்டிய ஆட்கள் மட்டும் வெற்றி பெறாங்க. யாருன்னா பாஜக வேண்டியவங்க மட்டும் வெற்றி பெறாங்க. 108 சட்டமன்ற உறுப்பினர்களுமே பாஜக காரர்கள் தான். RSS இருந்து பயிற்சி பெற்றவர்கள் 40 பேர் தமிழக வெற்றி கழகத்துல சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகெங்கும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள், TN மீடியாவுக்கு ஆதரவு அளித்து வருகின்ற நல் உள்ளங்கள் அனைவருக்கும் பாலமுரளிவர்மனின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் முத்துப்பாண்டி அவர்கள் இணைந்திருக்கிறார். இன்றைய அரசியல் குறித்து அவரோடு பேசுவோம். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேர்தல் களத்துல கடுமையான பணிகள், அதன் பிறகு மே 4ஆம் தேதி வந்த தேர்தல் முடிவுகள், இப்போ தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைந்திருக்கிறது. இந்த புதிய ஆட்சி அமைந்தது, பதவியேற்றது, அந்த பதவியேற்ற போது முதலமைச்சர் அவர்கள் பேசியது, இந்த திடீர் அறிவிப்புகள், இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது புதிதா வந்திருக்கிறாரு, அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். அது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யாரா இருந்தாலும் சரி, எடப்பாடியா இருந்தாலும் சரி, ஸ்டாலினா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற விஜய் அவர்களா இருந்தாலும் எல்லோருக்கும் அவர் தான் முதலமைச்சர். அப்படிதான் நம்ம பார்க்கணும். அரசியல் களத்துல நமக்கும் அவருக்குமான நிறைய கருத்து மோதல்கள், அவருடைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட இன்றைக்கு முதலமைச்சரா பொறுப்பேற்றிருக்காரு. ஆனா அவரு திறம்பட ஆட்சி செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். முதல் முறையா வந்திருக்குது அவங்க கட்சி, அதுவும் குறிப்பாக அறுதி பெரும்பான்மை இல்லாம வந்திருக்குது. அதனால கூடுதல் நெருக்கடியை அந்த கட்சி சந்திக்கும். அதை நம்ம பார்க்க முடியுது. இப்பவே அவங்க யார் தீய சக்தின்னு சொன்னாங்களோ அவங்களுடைய கூட்டணி கட்சியில இருக்கிற ஆட்களோட ஆதரவோடு தான் இன்றைக்கு வரைக்கும் ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழல்ல அதிமுக 2ஆ பிளக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பா CV சண்முகம், SP வேலுமணி போன்றவர்களின் தலைமையில ஒரு குழு, கிட்டத்தட்ட 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுன்னு சொல்லி அவங்க ஒரு மனு கொடுத்து அவங்கள சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த பக்கம் 17 பேர் எங்களை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில ஒரு குழு, 2 குழுவா இன்றைக்கு அதிமுக பிளந்து நிற்குது. ஒரு குழு தாவேக்காவை ஆதரிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்ப கூட நம்ம பார்க்கும்போது பிரேக்கிங் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அவங்க அமைச்சரவையில ஈடுபட்டாங்க அப்படின்னா இவங்க அதிமுகவை எப்படி ஒரு ஊழல் சக்தின்னு பேசினாரோ அந்த ஊழல் சக்தியெல்லாம் இருக்கிற அந்த அமைச்சர் பெருமக்கள், ஏன்னா காங்கிரஸுக்கே கூட்டணியில இடம் தரேன்னு சொல்ற ஒரு 30 சட்டமன்ற உறுப்பினர்களை ஆதரிக்கும் போது கொடுக்காம இருக்க முடியாது. அப்ப அமைச்சர் பெருமக்கள் அவங்க ஏற்கனவே அதிமுக என்ன செஞ்சாங்களோ அதைத்தான் அவங்க இங்கேயும் செய்ய போறாங்க. அதை எப்படி அவர் தடுப்பாரு? இல்ல அதுக்கு எதிராக இருப்பாரா? இல்ல ஒருவேளை இதெல்லாம் தட்டி கேட்கறதுனால அவங்க ஆட்சியை கவுப்பாங்களா? அப்படின்ற பல நெருக்கடிக்கான சூழல் தாவேக்காக இருக்குன்னு நான் பார்க்கிறேன். இல்ல, பொதுவா அரசியல் அனுபவம் இன்மை இப்போதிலிருந்தே வெளிப்படுவதாக எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா மிக குறைந்த அளவிலான நேர்மை கூட இல்லாமல்
இப்போ பொதுவா ஒரு தேர்தல்ல இப்படி பெரும்பான்மை இன்னைக்கு கிடைக்கலன்னா நீங்க தேர்தலுக்கு பிறகு ஒரு கூட்டணி அமைக்கலாம் என்று இந்திய அரசமைப்பு வழிகாட்டுகிறது. அது கூட தவறு இல்லை. ஆனால் நீங்க சொன்னது போல இவர்கள் அழிவு சக்தி, இவர்கள் தீய சக்தி, இவர்கள் ஊழல்வாதிகள் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்து அதன் மூலமாக மக்களின் நம்பிக்கை பெற்று பெரும்பான்மை கிடைக்காவிட்டாலும் கூட 108 இடங்களை வென்று வந்திருக்கிற தவேகா இப்போது இந்த தேர்தலில் 118 இந்த ஆட்சி அமைப்பதற்காக இந்த முறை 118 நம்ம காட்டணும் எண்ணிக்கைங்கிறதுக்காக காங்கிரஸோடு, விசிகாவோடு மற்றும் இடதுசாரிகளோடு சேர்ந்து அந்த நம்பிக்கை பெறுவதற்காக அந்த எண்ணிக்கையை கூட்டி 120 என்று காட்டி ஆட்சி ஏற்றுவிட்டார்கள். ஆனாலும் மீண்டும் திரும்பவும் கூட இது யாருடைய அழுத்தத்தினாலோ ஏற்கனவே உடைப்பட்டு கொண்டிருந்த அந்த அதிமுக இப்போது வலுவாக உடைக்கப்பட்டு 2 வேறு குழுக்களாக சட்டமன்றத்துக்குள்ளாகவே 2 வேறு குழுக்கள் நீங்க சொன்னது போல வந்துருச்சு. நேற்றைய நிலையில 30 சி.வி. சண்முகம், 17 எடப்பாடி அவர்கள் இருந்தாலும் இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 23 பேர் ஆதரவு, சி.வி. சண்முகம் அவர்களுக்கு 24, மொத்தம் 47 என்று இருக்கு. ஆனா அவர்கள் நீங்க சொன்னது போலதான் நாம அமைச்சரவையில பங்கேற்கணும் என்ற நோக்கத்தோடு சி.வி. சண்முகம் அவர்கள் மத்தியில் இருப்பவர்களின் வழிகாட்டுதலோடு இந்த பிளவை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இது இவர்களுடைய முயற்சி என்பது வேறு. ஆனால் தவேகாவின் நிலைப்பாடு இங்கு சந்தேகத்திற்குரியதாக மிக மோசமான ஒரு அணுகுமுறையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த இருபெரும் கட்சிகளும் தவறு, இவர்கள் தமிழ்நாட்டை வீழ்த்தி விட்டார்கள், அழித்து விட்டார்கள், ஊழல்வாதிகள் என்று சொல்லி மீண்டும் இதே கூட்டத்தோடு தேர்தலுக்கு முன்பாகவே இந்த 2 பெரும் கட்சிகளிலும் இருந்த 106க்கும் மேற்பட்ட ஊழல் கரை படிந்தவர்களைத்தான் கட்சியில சேர்த்தார். திரு செங்கோட்டையன் அவர்கள் உள்பட, ஜேசிடி இன்றைக்கு அவைத்தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற ஜேசிடி பிரபாகர் உட்பட, இன்னும் மோசமான வழக்குகள் எல்லாம் தொடர்புடைய வி.எஸ். பாபு உள்பட பலர் இருக்கிறார்கள் சுட்டிக்காட்டும் அளவுக்கு. ஆனால் இப்போது வெளிப்படையாகவே இப்படி இருக்கிறது. இதுவரைக்கும் எந்த கட்சியும் அரசியல்வாதிகள் கூட முன்னெடுக்காத மிக மோசமான ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது இப்ப தவேகா பல புதிய அணுகுமுறையை தான் கையாண்டுகிட்டே வராங்க. தேர்தலில் போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கறது இல்ல, மக்களை சந்திக்கிறது இல்ல, வாக்கு கேட்கல. குறிப்பா தன்னுடைய கட்சி வென்று வந்தா என்னென்ன செய்ய போறோம்னு சொல்லல. பல புதிய தவறான அணுகுமுறை அப்படி சொல்லலாமா? பல புதிய வழிகாட்டுதலே அதுவே காட்டுது. இப்படிலாம் செய்யலாம், மக்களை என்ன வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லி நம்ம வாக்குகளை பெறுவது மட்டும்தான் நோக்கம், வேற எந்த நோக்கம். குறிப்பா அவங்க சொல்லுவது போல இது ஒரு பெரிய டிஜிட்டல் மோசடிய பார்க்கணும். எப்படின்னா, உங்களுக்கு வெறும் இணையதளத்தில் மட்டும் வேலை செய்து ஒரு கட்சி ஆட்சியை பிடிச்சிட முடியுமா? அப்படி பிடிக்க முடியும் அப்படின்னு அவங்க நம்ப வைக்கிறாங்க. திரும்பவும் என்ன சொல்றாங்கன்னா, மக்கள்கிட்ட போய் ஓட்டெல்லாம் கேட்க வேணாம், வெயில எல்லாம் அடைய வேணாம், தலைவர்கள் பிரச்சாரம் பண்ண வேணாம், யாருமே செய்ய தேவையில்லை. வெறுமனே விஜய்ன்ற ஒரு திரைப்பிம்பம், அது போக அது சில வாக்குறுதிகளை கொடுக்கும், அதை நம்பி மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு இப்பவும் நம்ப வைக்குது. குறிப்பா இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ், துணை நடிகர்கள், துணை நடிகைகள் பல பேர் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக காணொலிகள் போடுவதை பாக்குறோம். அவங்க யாருமே இலவசமா யாரும் செய்யல, எல்லோருக்குமே பணம் கொடுக்கப்பட்டிருக்குது. பல ஆயிரம் கோடி ரூபாய் இதுல புரண்டு இருக்குது. 7,000 கோடி ரூபாய் முதலீடு என்று சொல்லப்படுகிறது. பல ஆயிரம் கோடி ரூபாய் இதுல புரண்டு இருக்குது. இது ஒரு பெரிய சுனாமி அலை, மக்கள் பெரிய பெருவெள்ளத்துல ஓட்டு போட்டுட்டாங்க வச்சுட்டாங்கன்றத இன்றைக்கு வரைக்கும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னா திமுக, அண்ணா திமுக, நாம் தமிழர் போன்ற எல்லா கட்சிகளுமே எதனால இவ்வளவு பெரிய மாற்றம், திடீர்னு எப்படி 108 இடம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. உண்மையை சொல்ல போனா அந்த போட்டி போட்ட வேட்பாளர்களுக்கே தெரியாது என்னென்ன வேலை செஞ்சாங்க, என்னென்ன வேலை நடந்துச்சுன்னு போட்டி போட்ட வேட்பாளர்களுக்கே தெரியாது. குறிப்பா நீங்க உங்க கட்சியில 234 வேட்பாளர்கள் தேர்ந்தெடுத்து உங்க கட்சிக்காரர்கள், உங்களை நம்பி வந்த ரசிகர்களோ இல்ல உங்க கட்சியில இருந்தவங்களோ, மாநாடு தொடங்கியதுல இருந்து 2வது மாநாடு வரைக்கும் கட்சிக்காக பல லட்சம் ரூபாயை செலவு வந்திருப்போம்ல, அதுல இருந்து 234 பேரை எடுத்து ஒரு வேட்பாளர் நிறுத்த முடியல. அப்போ நம்ம சொல்வது போல 106 பேர் வெளியில வேற வேற கட்சிகள்ல இருந்து பெற வேண்டிய சூழல் இருக்குதுன்னா, அப்ப இவங்க கட்சியில இவருக்கே கட்சிக்காரங்களுக்கே நம்பிக்கை இல்லை, நம்ம வெல்லுவோமோ வெல்ல மாட்டோமோன்ற நம்பிக்கை இருந்தாதான் அவங்களுக்கு தான் தெரியுமே, அடிச்சு பிடிச்சிக்கிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, நாங்க வேட்புமனு யாருக்கெல்லாம் விருப்பமனு யாருக்கெல்லாம் கேட்டப்போ கிட்டத்தட்ட ஒரே நாள்ல 50,000 விருப்பமனு வித்துருச்சுன்னு சொன்னாங்க. 50,000 விருப்பமனு வித்துச்சுன்னா 50,000 விருப்பமனுல இருந்து ஒரு 234 பேரை தேர்ந்தெடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 50,000 பேர் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறாங்க, அதுல இருந்து இவங்க தேர்ந்தெடுத்தது இப்ப 106 கழிச்சிட்டோம்னா மீதி சொற்பமான ஆட்கள் தான், கிட்டத்தட்ட 118 பேர் தான் இவங்க கட்சியில இருந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அப்ப இந்த சூழல்ல இவங்க ஒரு ஆட்சியை அமைக்கணும்ன்றது, இவங்க வழி நடத்திட்டு போறோம்ன்றதெல்லாம் ரொம்ப கடினமான காரியமா நான் பார்க்கிறேன். இந்த சூழல்ல அவங்க நடத்திட்டு போறது கடினமான காரியம். இன்னொன்னு என்னன்னா, வெளியில இருந்து வந்திருக்கிற நிறைய பேர்
திட்டமிட்டு இன்னாரெல்லாம் வெற்றி பெறணும்னு அவங்க முடிவு செஞ்சுதான் இது வந்து வெற்றி பெற வைத்தது போல ஒரு ஒரு சூழல் இருக்கு. ஒரு ஒரு அலைன்னு பாத்தீங்கன்னா மொத்தமா ஸ்வைப் பண்ணும், இல்லைன்னா ஒரு ஏரியா ஸ்வைப் பண்ணும், ஒரு ஏரியா ஸ்வைப் பண்ணாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னன்னா, விஜய் மேல பெரிய அபிமானத்துல ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துலயும் அபிமானமா ஓட்டு போடணும். அப்படி எங்கேயுமே எல்லா இடத்துலயும் அப்படி பரவலா ஓட்டு விழுந்திருக்காங்கன்னா ஓட்டு விழுகல. இப்ப நீங்க இதை ஆய்வு செஞ்சு நம்ம பார்க்கும்போது வட மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா, குறிப்பா வந்து அவர் முதல் மாநாடு நடத்தின பல லட்சம் பேரை கூட்டினேன்னு சொன்ன விழுப்புரத்துல ஒரு இடம் கூட வெல்லல. விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு இடம் கூட அவரால் வெல்ல முடியல. அத்தனை லட்சம் பேரை கூட்டினாரு, அந்த ஊர்ல மாநாடு நடத்தினாரு. அப்ப அந்த ஊர் மக்கள் வந்து விஜயை நம்பலையா? இவ்வளவு பெரிய அலையை அவங்க நம்பலையா? விஜய்க்கு ஓட்டு போடணும்னு யாரும் நினைக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி. குறிப்பா வந்து அதிமுகவுல இன்னைக்கு பலமா இருக்கிற அங்க இருக்கிற பொதுச் செயலாளர், ஏற்கனவே எதிர்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி அவர்கள் வெற்றி பெறாங்க. ஆனா கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அவங்க சமூகத்தை சார்ந்த கவுண்டர்கள் எல்லாம் தோற்கடிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு வேண்டிய ஆட்கள் மட்டும் வெற்றி பெறாங்க. யாருன்னா பாஜகவுக்கு வேண்டியவங்க மட்டும் வெற்றி பெறாங்க. இங்க வந்து திமுகவுல எதிர்கட்சியா திமுக உட்காருது, ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக எதிர்கட்சியா மாறுது. ஆனா எதிர்கட்சி தலைவராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் உட்கார முடியல, அவர் தோற்கடிக்கப்படுறாரு. வி.எஸ். பாபு வந்து நேரடியா வந்து ஸ்டாலினை தோற்கடிக்கிறதுக்கான ஒரு பிரம்மாண்ட வேட்பாளரும் கிடையாது, அவ்வளவு பெரிய மக்கள் நம்பிக்கை பெற்ற வேட்பாளரும் கிடையாது. அப்போ ஸ்டாலின் அவர்களினுடைய தோல்வி இருக்குல்ல, இந்த தொகுதியில கடுமையான எதிர்ப்பை கொண்டிருக்கிற அவரு அவர் வெற்றி பெறாரு, ஸ்டாலின் தோற்கடிக்கப்படுறாருன்றத வந்து நம்மளாலேயே நம்ப முடியல. இப்ப நம்ம ஸ்டாலின் மீது கடுமையான விமர்சனம் வச்சாலும், அவங்க ஆட்சி முறையில கடுமையான விமர்சனம் வச்சாலும், ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் ஆகணும்னு நம்ம எதிர்பார்த்தோம், நினைச்சோம். ஆனால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னு இல்ல, அத வந்து யாருமே நினைச்சு நினைக்கல. அப்ப அந்த அளவுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்படுறாங்க. இதுல வந்து குறிப்பா இஸ்லாமிய இயக்கங்களாக இருக்கிற குறிப்பா வந்து இந்த டிஜிட்டல் மோசடி, அது குறிப்பா நான் சொல்றேன், இந்த இவிஎம் மிஷின் மேல நம்பிக்கை இல்லாம யாரெல்லாம் எதிர்த்து பேசுவாங்கன்னா இஸ்லாமிய அமைப்புகள் பேசுவாங்க. பிஜேபி இப்படி செஞ்சிருச்சு, பிஜேபி தன்னுடைய தோல்வியை உறுதி செய்யுது, 27 இடத்துல 26 இடத்துல அதுவே தோத்து போகுது. அது எங்க தேவையோ அங்க தோத்து போகும், எங்க தேவையோ அங்க ஜெயிச்சுக்கணும். அது களப்பொலி கொடுக்குற அந்த முன்களப்பணியா அதை செய்யுது. இப்ப வந்து இஸ்லாமிய இயக்கங்களை வெற்றி பெற வைக்குது. குறிப்பா வந்து தமிம் அன்சாரி வெற்றி பெறாங்க, ஜவாஹர்லா வெற்றி பெறாங்க, அது குறிப்பாக IUM 2 இடத்துல அவங்க வெற்றி பெறாங்க. பாஜகவுக்கு நேர் எதிராக அரசியல் செய்யற STBI தோற்கடிக்கப்படுது. சும்மா சாதாரண வாக்கு வித்தியாசத்துல 60,000 வாக்கு வித்தியாசத்துல STBI தோற்கடிக்கப்படுது. நன்னிலத்துல அவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல இது வரைக்கும் காமராஜ் அவர்கள் ஜெயிச்சதே கிடையாது. அதாவது 2011 இருக்கிற பலமான கூட்டணி அமைஞ்ச போது கூட அவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசத்துல அதிமுக ஜெயிச்சதில்லை. அதே போல 91 பீரியட்ல கூட அவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல வென்றதில்லை. ஆனா இப்ப ஏன் வந்து 60,000 வாக்கு வித்தியாசத்துல வெல்ல வேண்டிய தேவையில்ல, STBI கட்சியை வெல்ல வேண்டிய தேவை இருக்கு. அவரும் தனி சின்னத்துல நிக்கல, உதயசூரியன் சின்னத்துல போட்டிடுறாரு. இப்ப மற்ற இடங்கள்லாம் வெல்ற திமுக அந்த இடம் வந்து தோற்கடிக்கப்படுது. குறிப்பா திருவாரூர் உங்களுக்கு தெரியும், கலைஞருடைய சொந்த மாவட்டமாக பார்க்கப்படுது. அப்ப அந்த மாவட்டத்துல நன்னிலத்துல அவர் தோற்கடிக்கப்படுறாரு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு யார வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள வெல்ல வைக்கிறது, யார் வேணாம்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தோற்கடிக்கிறது. எல்லாரும் சொல்றாங்க, சில பேர் இதுல வந்து பாஜகவை எப்படி வெற்றி பெறதுன்னா அவங்க வெற்றி பெற்றிருக்க மாட்டாங்களா அப்படின்னா, 108 சட்டமன்ற உறுப்பினர்களுமே பாஜகக்காரர்கள் தான். RSSல இருந்து பயிற்சி பெற்றவர்கள் 40 பேர் தமிழக வெற்றி கழகத்துல வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. இப்ப மீதி இருக்கிறவங்க 68 பேருமே அவங்க ஹேண்டில் பண்ற ஆளுங்க தான். இது இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க முடிவு செய்யறவங்க. குறிப்பா வந்து ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு வந்து 2 வழக்கு, மிக முக்கியமான வழக்கு வந்து CBIல இருக்குது. அவங்க எப்ப நினைச்சாலுமே அவரை வந்து களத்து பிடிக்க முடியும். விஜய் அவர்களுக்கு ஒரு CBI வழக்கு அங்க டெல்லியில இருக்குது. இப்ப இன்றைக்கு 9 பேர் அமைச்சர்களாக ஏற்றிருக்கிறவங்கள வந்து நிர்மல்குமார் அவர்கள் வந்து நேரடியாக RSSல பயிற்சி பெற்று வந்தவர். அதே போல அருண்ராஜ் அவர்கள் மத்திய அரசுல பணி பெற்றுட்டு திடீர்னு ஓய்வு பெற்றுட்டு வர்றாரு, தனக்கு எழுதி கொடுத்துட்டு வர்றாரு, அண்ணாமலை போன்று எழுதி கொடுத்துட்டு வர்றாரு. அப்ப அதுவும் சந்தேகம் கொள்ள வேண்டியதா இருக்குது. அதே போல வந்து நீங்க செங்கோட்டையன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவில் நடக்கிற பிரச்சனையை பேசுவதற்காக டெல்லிக்கு போனவர். குறிப்பா வந்து என்னன்னா, இவங்க சசிகலா அவர்களையும் OPS அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் நம்ம இணைக்காம திமுகவை வீழ்த்த முடியாது. அப்பதான் நம்ம பலமான கூட்டணி வச்சு நம்ம வந்து அவங்கள வீழ்த்த முடியும். அதனால இவங்களெல்லாம் கட்சிக்குள்ள கொண்டு வரணும், ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு அமித்ஷா கிட்ட பேச போனவர். நீ ஏன் அந்த கட்சியை போய் ஒருங்கிணைக்கிற, நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன் அந்த கட்சிக்கு போன்னு சொல்றாரு. எந்த பிரபலங்கள் யார் போய் கட்சியில சேர்றதுனாலும் பனையூரின் கதவு திறக்கப்படலை. செங்கோட்டையன் வந்த உடனே கதவு திறக்கப்பட்டு அவரை சேர்த்துக் கொள்ளப்படுது.
செங்கோட்டைக்கு போயிட்டு வந்த செங்கோட்டையை நேரடியாக நேரடியாக கதவு திறக்கப்பட்டு அவரை சேர்த்துக் கொள்ளப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் விஜய் அவர்களை நேரில் சந்திச்சு சேரணும்னு போனவங்க யாரையுமே சேர்த்துக்கலாம். குறிப்பாக வந்து புஷி ஆனந்த் அவர்கள் மீது வந்து பழிய போட்டாங்க. என்னன்னா புஷி ஆனந்த் யாரையுமே சேர்க்கல, அவர் பார்த்துக்கிட்டு யாரையும் சேர்க்க விடல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி யாரையுமே சேர்க்க விடாம இருந்த புஷி ஆனந்த் 106 பேரை எப்படி சேர்த்தாருன்னு தெரியல. தேர்தலுக்கு 1 வாரம் 10 நாளைக்கு முன்னாடி. காரணம் என்னன்னா சொல்லப்படுது, இவங்களெல்லாம் சேர்த்துக்குங்க, இவங்களெல்லாம் சேர்த்துக்குங்கன்னு சொல்லப்படுது. அவங்களெல்லாம் அவங்க சேர்த்துக்கிறாங்க, நேரடியா சேர்த்துக்கிறாங்க. இதுக்கு வந்து அவங்க சில கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை வெளியிடும். எப்பயுமே எப்படி செய்யும்னா, வெளியில செய்ய போற பெரும் ஆபத்தை விட்டுட்டு ஒரு கவர்ச்சிகரமான அரசியலை வந்து முன்னெடுக்கும். குறிப்பாக வந்து அதிகாரத்துல இருந்து கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவிக்கும். அது போல வந்து இவங்க கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவிக்கிறாங்க. குறிப்பா வந்து இப்ப 717 டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காரு விஜய் அவர்கள். முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி பரவலா பேசப்பட்டுச்சு. அதுக்கு நிறைய பேர் ஆதரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, இப்படி ஒரு முதலமைச்சர் வந்த 2வது நாள்லயே பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற டாஸ்மாக் மூடப்படுது, ஏற்கனவே பள்ளிக்கூடத்திற்கு பக்கத்துல இருக்கிற டாஸ்மாக் மூடப்படுது. சரி, இந்த 717 கடைகள் நிரந்தரமா மூடப்படுதா? அப்படி எந்த அறிவிப்பும் இல்லை. நிரந்தரமா மூடப்படுதுன்னு சொன்னாதான் இந்த லைசன்ஸை வச்சு வேற எங்கேயும் கடையை ஷிஃப்ட் பண்ணி நடத்த முடியாது. நீங்க வந்து ஒரு கடை லைசன்ஸ் நான் வாங்கிட்டேன், இப்ப 410வது கடை நம்பர் நான் வாங்கிட்டேன் அப்படின்னா, இந்த லைசன்ஸ் இங்கே க்ளோஸ் பண்ணப்படுதுன்னா இந்த லைசன்ஸை வேற இடத்துல வச்சு நடத்திக்கலாம். இப்ப எண்ணிக்கை குறைக்கப்படுறது வேற, இடமாற்றம்ன்றது வேற. இப்ப எண்ணிக்கைனா நிரந்தரமா மூடப்படுது. நிரந்தரமா இந்த 717 கடை க்ளோஸ் பண்ணப்படுது. இப்போ இது வரைக்கும் தமிழ்நாட்டில் 4500 கடை இருந்துச்சு. 717 கடையை மூடிட்டோம். மீதி இருக்கிற 3800 கடையை படிப்படியா மூடுவோம். 500 மூடுவோம், இல்ல 1000 மூடுவோம், ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றதுதான் நிரந்தரமா மூடுறது. இவங்க வெறுமனே கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிறத, பள்ளிக்கூடத்துக்கு இருக்கிறது பக்கத்துல, தேவாலயங்களுக்கு பக்கத்துல இருக்கிறதுல, பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கிறத நாங்க மூடுறோம்னு சொல்றாங்க. நிரந்தரமா மூடப்படுதான்ற வார்த்தை இல்ல. கடை அகற்றப்படுதா. இனிமேல் இந்த கடை திறக்கப்படாது, இந்த லைசன்ஸ் க்ளோஸ் பண்ண. எண்ணிக்கை 717 போகதான் இருக்கும், மீதி இருக்கும். அவங்களால வாக்குறுதி கொடுக்க முடியுமான்னா அப்படி கிடையாது. இது எப்பயுமே எப்படி இருக்குன்னா கவர்ச்சிகரமா சொல்லிடுவாங்க. இப்ப நம்ம வெளியில இருந்து பாக்குற ஊடகங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, விஜய் பாத்தீங்களா வந்தவனே 717 கடையை மூடி. இந்த ஊடகங்கள் மொத்தமாக டாஸ்மாக் மூடப்படுகிறதுன்றதான் செய்தியே போடுது. பாருங்க, 717 இல்ல, இதுல 260, இதுல 150 அப்படியே கூட இல்ல. தலைப்பு செய்தி வந்து டாஸ்மாக் கடைகள் மூடப்பட உத்தரவு. அப்ப என்ன ஆகும்னா, பொதுமக்களுக்கு உளவியலா என்ன ஆகும்னா, விஜய் வந்த உடனே தேவதூதர் வந்து விட்டார், 2வது நாளே இதை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு இது வரும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா 200 யூனிட் மின்சாரம் வந்து நான் வந்து 500 யூனிட் பயன்படுத்துறவங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் தரேன், இலவசமா தரேன்னு சொல்றேன். பெரும்பான்மையான மக்கள் வந்து குடிசை பகுதியில வாழ்றவங்க, ரொம்ப எளிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப நீங்க வந்து அவங்கெல்லாம் வந்து 500 யூனிட் பயன்படுத்துறதுக்கான பொருளே இருக்காது வீடுகள்ல. கிராமப்புறங்கள்ல அவ்வளவு வீடுகளே இருக்காது. அவங்க அதிகமா பயன்படுத்தினாலே 50 யூனிட்ல இருந்து 100 யூனிட் தான் பயன்படுத்துவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க வெளிப்படையா என்ன அறிவிச்சிடலாம்னா, கிராமப்புறங்களில் பயன்படுத்துற எல்லோருக்குமே மின்சாரம் இலவசம்னே அறிவிச்சிடலாம். இன்னும் சிறப்பான திட்டமா இருக்கும். நான் சொல்றது பத்த 200 யூனிட் 500 யூனிட் பயன்படுத்துறவருக்கு இலவசமா கொடுக்கறத விட, நான் என்ன சொல்றேன்னா, 500 யூனிட் வந்து 200 யூனிட் இலவசமா கொடுப்போம்னா ஒரு குறைவான ரேட்டு, குறைந்த அளவுக்கு மின்சாரம் தர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றது கூட நல்ல திட்டமா இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க யூனிட் கூட கூட மின்சாரத்தோட விலை கூடிக்கிட்டே போகும். இப்ப வந்து 100 யூனிட் பயன்படுத்தினா ஒரு விலை, 200 பயன்படுத்தினா ஒண்ணு விலை, 300 பயன்படுத்தினா ஒரு விலை, 500 பயன்படுத்தினா ஒண்ணு, 500க்கு மேல பயன்படுத்தினா ஒரு விலைன்னு சொல்லி விலை வந்து கூடிக்கிட்டே போகும். அப்ப இந்த 2 மாதத்துல கணக்கெடுக்கிறத மாத்தி 1 மாதமா மாத்தினாலே மக்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். அங்கதான் நீங்க அந்த வேலை மாறுது இல்லையா, தொகை அதிகப்படுது. யூனிட் கூட கூட உங்களுக்கு அப்ப வந்து எல்லாமே மாறுது, ஸ்லாப் மாறுது இல்லையா. அதை செய்யலாம் குறைந்த அளவுக்கு. அதை செய்யறது இல்லை, அதை செய்ய மாட்டாங்க. ஆமா, இது வந்து எனக்கு இதுல வந்து ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ஏன்னா அவர் முதல் கையெழுத்து இது போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதானியினுடைய பவர் பிளான்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர போறாங்க. அந்த அதானியினுடைய பவர் பிளான்ட் கொண்டு வரப்பட்டுச்சுன்னா 3 பவர் பிளான்ட் அவங்க திட்டமிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல போடுறதுக்கு. அதுல ஒரு பிளான்ட் வந்துச்சு அப்படின்னா அது எங்க வைக்க போறாங்கன்னு தெரியாது. அந்த ஒரு பிளான்ட் வந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 75 லட்சம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். அதாவது வந்து சுத்தமான தண்ணி. நீங்க வந்து ஏதோ ஏனாதான தண்ணி எல்லாம் பயன்படுத்த முடியாது. அப்ப 75 லட்சம் லிட்டர் ஒரு பவர் பிளான்ட்டுக்கு தேவை அப்படின்னா 3 பவர் பிளான்ட் வந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 2,25,00,000 லிட்டர் தண்ணி தேவைப்படும். அப்ப அந்த தண்ணியை எங்க இருந்து உறிஞ்சுவாங்க?
அந்த உறிஞ்சுற தண்ணியை இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அது நிலத்தடி நீரை பாதிக்கும், குடிநீரை பாதிக்கும், விவசாயத்தை பாதிக்கும். அந்த பவர் பிளான்ட் போடுற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த சுத்தி வேற எதுவுமே நம்ம செஞ்சுக்க முடியாது, விளைய வச்சுக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது, விவசாயம் செய்ய முடியாது. அப்படியான ஒரு பெரிய நெருக்கடியான சூழலை உருவாக்கும். இப்ப விஜய் அவர்கள் கையெழுத்து போட்டதுனால விஜய் மீது இருக்கிற ஒரு பெரிய அபிமான பிம்பம் இருக்குல்ல, அவர் என்ன செஞ்சாலும் ஏத்துக்கிற ஒரு பிம்பம் இருக்குல்ல, அந்த பிம்பம் என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் வேணாமா, விஜய் அவர்கள் ஒரு 200 யூனிட் இலவசம் தரேன்றாரு. அப்ப இந்த மின்சாரத்தெல்லாம் உற்பத்தி செஞ்சாதானே நம்ம கொடுக்க முடியும். அப்ப அந்த நிறுவனம் வந்தாதான் சரியா இருக்கும்னு யாரெல்லாம் ஓட்டு போட்டு யாரெல்லாம் ஓட்டு கேட்டாங்களோ இந்த இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் உடனடியாக விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இதெல்லாம் பேச தொடங்குவாங்க, பேச வைக்கப்படுவாங்க. இப்ப நம்ம அதை எதிர்த்து பேசுறோம், நம்ம போராடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி வளர்ச்சிக்கு எதிரான கட்சி, அதாவது நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு விட மாட்டாங்க. இந்த மாதிரி இந்த கரண்ட் வந்துச்சுன்னா தான், இந்த மின்சாரம் வந்துச்சுன்னா தான் மக்களுக்கு இலவசமா கரண்ட் கொடுக்கணும்னு விஜய் நினைக்கிறாரு, அதை சீமான் தடுக்கிறாரு அப்படின்னு ஒரு பெரிய பிரபகண்டா பண்ணி இது பண்ணி கொண்டிருப்பாங்க. ஆனா இந்த இது வந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய பேராபத்தை, தமிழ்நாடு பாலைவனமாக மாறிவிடுன்ற ஒரு சூழல் போகும். இப்ப நம்ம மாற்று மின் பொருளாதார பெருக்கத்துக்கு பல விடயங்களை நாம் தமிழர் கட்சி சொன்னது, அது மக்களுக்கு எது குறித்தும் கவலை இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீ மின்சாரம் கொடுக்காமப்பா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு மாசம் ஏதாவது காசு கொடுப்பியா, எனக்கு ஏதாவது சிலிண்டர் இலவசம் கொடுப்பியா, பேருந்துல போறதுக்கு ஓசி கொடுப்பியா அப்படின்ற மனநிலை தான் மக்களுக்கு இருக்குதே தவிர வேற எந்த மனநிலையும் மக்கள்கிட்ட இல்லைன்றது நமக்கு வெளிப்படையா நமக்கு தெரியுது. அப்ப இது நாளைக்கு ஒரு வேளை இப்படி ஒரு திட்டத்துக்கு அவர் கையெழுத்து போடுறாருன்னா நம்ம கட்டாயம் எதிர்த்து பேசுவோம், போராடுவோம், அதை வரவிடாம தடுக்கிறதுக்கு போராட்டம் நடத்துவோம், எல்லாம் செய்வோம். அப்ப செய்யும் போது இவங்க என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, இவர்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் விஜய் அவர்கள் கையெழுத்து இதுல போட்டிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வன்னியரசு அவர்கள் ஏற்கனவே பேசியிருந்தாரு. இலங்கை போர்க்குற்ற விசாரணைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடத்தும் போது நாங்கள் அதை ஆதரிக்க முடியாது, எங்களுக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று திரு SAC அவர்களும் அவருடைய மகனாக அப்போது இருந்த விஜய் அவர்களும் கூட அதை மறுத்ததாக சரியான சான்றுகளோட அவர் பலமுறை பேசியிருக்கிறார். அப்படி இருந்த கூட அப்ப திருமாவளவன் அவர்கள் RSSின் பிள்ளைதான் விஜய் என்று சொன்னார்கள். இந்த நிலையில் அவர்கள் ஆதரவு நிலை எடுத்து அந்த கட்சி இந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டும், அதற்காக நாங்கள் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றது இது ஒன்று. அதே நேரம் இப்போது நீங்க சொன்னது போல CP சண்முகம் அவர்கள் தலைமையிலான அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு, இப்படி இரண்டு எதிர்தரப்பிலிருந்துமே ஆதரவு தருவதற்கான நிலையில் தயாராகிவிட்டார்கள் போது இந்த அரசியலே ஒட்டுமொத்தமாக இவர்கள் மக்களுக்கு எதிரானதாக அரசியலை வெளிப்படையாகவே செய்ய தொடங்கி விட்டார்கள் என்று புரிந்து கொள்ளலாம். இல்ல, வெளிப்படையா செய்யறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா திரைபிம்பம்னு ஒண்ணு இருக்கு, இது மொத்தத்தையும் மறைக்கும். இப்ப நாளைக்கு விஜய் அவர்கள் அவர்களுடைய அமைச்சரவையில யாராவது ஊழல் செஞ்சா கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, திமுக செஞ்ச அளவுக்கு அவங்க செஞ்சாங்க. இப்ப திமுகவை ஒப்பிடுவது, அதிமுகவை ஒப்பிடுவது, இவங்க செஞ்சதை விடவா அவங்க செஞ்சுட்ட போறாங்க அப்படின்னு ஊழலையே நார்மலைஸ் பண்றதுக்கான இடத்துக்கு அவங்க நகருவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கொலை நடந்துருச்சு, நம்ம என்னங்க இப்படி ஒரு கொலை நடந்துருச்சு பட்ட பகல்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்க, திமுக ஆட்சியில நடக்காதா, தீய சக்தி ஆட்சியில நடக்காதா? விஜய் அவர்கள் எவ்வளவு கட்டுக்கோப்பா வச்சிருக்காங்க. அதே போல இன்னொரு அறிவிப்பு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், திருச்சி மாவட்டத்துல SP அவர்கள் பொதுவெளியில நின்று கிட்டத்தட்ட ஒரு 300 ரவுடிகளை நிறுத்தி எச்சரிக்கை விடுற மாதிரியான ஒரு காணொலி வந்துச்சு. யாராவது இது பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், சட்டம் கடுமையாயிருச்சு அப்படின்னு சொன்னாரு. என்ன சட்டம் கடுமையாச்சுன்னு தெரியல, ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை தான் அவங்க பயன்படுத்த முடியும். புதிதாலாம் ஒரு சட்டத்தை முதலமைச்சர் ஒருத்தர் புதுசா வந்துட்டாருன்னா அவர் சட்டம் ஏற்றணும்னா என்ன செய்யணும்னா சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டு வரணும், அந்த தீர்மானம் நிறைவேறணும், அப்புறம் நிறைவேறினதுக்கு பிறகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும், அப்புறம் அதை வச்சு இவங்க சட்டத்தை நிறைவேற்றணும். அது புதிய சட்டம் இல்லை, இருக்கிற சட்டத்தை கடுமையா இருக்கிற சட்டத்தை கடுமையா கடைபிடிக்கணும்னு சொல்லலாம், அப்படி சொல்லலாமே தவிர புதுசா சட்டம் வந்திருக்கு நீ இதெல்லாம் செய்ய முடியாது, நீ அதை பண்ணனா இதை பண்ணனா அதை எல்லா பேரும் என்ன பண்றாங்கன்னா எடுத்துட்டு பாத்தீங்களா விஜய் அவர்கள் செஞ்ச உடனே பாத்தீங்களா திருச்சியில ஒரு SP உடனடியா கண்டிக்கிறாரு, பாத்தீங்களா எப்படி கடந்த ஆட்சியில திரு அருண் கூட முதல்ல வந்தோடனே அப்படிலாம் செஞ்சாரு, நிறைய இடத்துல என்கவுண்டர் பண்ணாரு, நிறைய பேரை சுட்டு தள்ளினாரு. அப்புறம் அருண் மீதே கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. அவர் நிறைய தவறான பொய் வழக்குகள் போடுறாருன்னு சொல்லி வந்துச்சு, நிறைய தவறான ஆட்களோடு தொடர்புல இருக்காருன்னு சொல்லி நிறைய பேர் பேச தொடங்கினாங்க. அப்போ நீங்க ஆட்சியை வரும்போதே நீங்க கவர்ச்சிகரமாக இப்போ சினிமா படத்துல நடக்கிறது போல காட்சிகள்லயே அதை கடத்திட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. ஏற்கனவே தாவேகா எப்பவுமே எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாது, இப்ப அவங்க பதில் சொல்ல வேண்டிய தேவை கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா அவங்க ஆட்சியில இருக்காங்க, நகர்ந்து போக முடியாது. இப்போ ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனைனா நம்ம கேள்வி எழுப்பினோம்னா அதுக்கு அவங்க பதில் சொல்லிதான். முன்ன மாதிரி
எனக்கு அதுக்கு சம்மதம் இல்லை. இது வந்து திமுகவோட சதின்னு சொல்ல முடியாது, தீய சக்தியின் சதின்னு நம்ம சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. அதனால வந்து அவங்க பதில் சொல்ற இடத்துல இருக்கிறதுனால பொதுவா கேள்வி கேட்கதான் செய்வாங்க. ஆமா, இப்ப நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை பற்றி முதல்ல பேசினாரு. அப்புறம் என்ன இருக்கு என்ன இல்ல அப்படின்னு தெரியல. ரொம்ப பொதுவான ஒரு பேச்சா அது இருந்தது. அப்ப இன்றைக்கு கூட சட்டமன்றத்துல பேசியிருக்கிற அந்த பேச்சு ஸ்பீக்கர் என்று குறிப்பிட்டு அதுக்கு ஒரு குட்டி கதையெல்லாம் சொல்லி ஒரு சட்டமன்றம் வழக்கமான அரசியல் பாதையிலிருந்து அல்லது ஆட்சி நிர்வாகம் என்கிற அந்த ஒழுங்கிலிருந்து பிசகி செல்வதாக உணர்கிறார்கள் பலர். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா இப்ப புதிதா வந்து இப்ப வந்திருக்கிற இவங்களுக்கு வந்து சட்டமன்றத்தினுடைய நடைமுறை எல்லாம் தெரியாது, கேட்டு தெரிஞ்சிருப்பாங்க. இப்ப வந்து சட்டமன்றம்லாம் இப்படிதான் நடக்கும், இப்படிதான் நடத்த முடியும், கொஸ்டின் அவர்ஸ்னா எப்படி இருக்கும், சட்டமன்றத்துல எப்படி நம்ம தொடங்கணும், எப்படி பேசணும், என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சில நடைமுறையில அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே இருக்கிற ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இவங்கெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. கட்சிக்காரங்களுக்கும் புதிதாக சட்டமன்றத்தை கவனிக்கிறவங்களுக்குமே ஒரு 10 நாள் சட்டமன்றம் போயிட்டாங்கன்னா அவங்களுக்குமே தெரிஞ்சிடும். ஏன்னா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவது, எதிர்கட்சி தலைவர் இவங்கெல்லாம் பேசும்போது அதை வச்சு அவங்க ஓரளவுக்கு புரிதலுக்கு வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. சட்டமன்றம்னா இப்படிதான் நடக்குமோன்னு ஒரு புரிதலுக்கு வந்துருவாங்க. ஆனால் சட்டமன்றத்தை இவர்கள் எப்படி நடத்திட்டு போக போறாங்கன்றதுதான் நமக்கு தெரியும். இப்ப குறிப்பா வந்து ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கேள்வி எழுப்ப போறாருன்னா ஆளுங்கட்சியா இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இதே தெய்வம் மாண்புமிகு புரட்சி தலைவி டாக்டர் அம்மா எங்களுடைய கடவுள், மனித கடவுள், அது இதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வர்ணிச்சுட்டு தான் கேள்வியே கேட்பாங்க. ஏன்னா மொத்தமே கேள்வி கேட்கறதுக்கே ஒரு 2 வரி கேள்வியா தான் இருக்கும். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் அவங்க வந்து புகழ் மோசமான ஒரு முன்னுதாரணம் தான் இருக்கும். அது மாதிரி நடக்க போதா அப்படின்னு இனிமேல் அவங்க பேச போற தொண்டர்களை வச்சுதான் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க கட்சியில இருந்து வென்று போயிருக்காங்கல்ல, அவங்க என்ன மாதிரியான நடைமுறையை பின்பற்ற போறாங்கன்றது வந்து இனிமேல் பேச போறதை வச்சுதான் இருக்குது. இன்னொன்னு வந்து திமுகவை பொறுத்தளவுக்கு எதிர்கட்சியா மிக சிறப்பா செயல்படுவாங்கன்னு எல்லோருக்குமே தெரியும். இப்ப திமுகல வந்து எதிர்கட்சி தலைவராக வந்து ஸ்டாலின் அவர்கள் இல்லாம உதயநிதி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து அவருக்கு சில விடயங்கள் கேள்வி கேட்கறதுக்கு அவருக்கு தெரியலன்னா கூட அவரை கைடு பண்றதுக்கு கட்சியில வந்து பலமான இன்டலெக்சுவல்ஸ் டீம் இருக்காங்க, அனுபவசாலிகள் நிறைய பேர் இருக்காங்க. இதை வந்து நம்ம கேள்வி ஆக்கணும், இதெல்லாம் சட்டமன்றத்துல விவாதிக்கணும், சட்டமன்றம் இப்படி போச்சுன்னா கூட நம்ம சட்டமன்றத்தை நம்ம போக்குக்கு திருப்பிட்டு வரணும்ன்ற மிக திறமையான கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டு கால கட்சி, அதுக்கு ஒரு பெரிய அனுபவம் இருக்கும். அது தன் கட்டுப்பாட்டுக்குள் சட்டமன்றத்தை கொண்டு வரும்னு நான் நினைக்கிறேன். இப்ப அதிமுக பிளவுபட்டிருக்கிறதுனால எடப்பாடி அவர்களே ஒரு சின்ன தொய்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுகவினுடைய நிலைமை அப்படி இருக்குது. திமுக தன்னை எதிர்கட்சியாக நிலைநிறுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. குறிப்பா வந்து இவங்களுடைய எப்படி செயல்பாடு இருக்குதோ அதை நோக்கி அவங்க கேள்வி எழுப்பாங்க. இப்போது அமைக்கப்பட்டிருக்கிற அமைச்சரவை குறித்து உங்கள் பார்வை என்ன? அதுலதான் நான் சொன்னேன், ஏற்கனவே ஒரு 3 பேர் வந்து ஏற்கனவே சந்தேகத்துக்குரியவர்களா இருக்கிறாங்க. குறிப்பா வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அவர் குறித்து விமர்சனம் அவங்க சொந்த மச்சான் அவரே வந்து விமர்சனம் வைக்கிறாரு. பாத்துக்கோங்க, அவர் கொஞ்சம் சில்லறை அடிக்கிறாரு, கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. கொஞ்சம் மற்றபடி எனக்கு பயம் இல்ல, மட்டும் பாத்து வச்சுக்கோங்க, அவர் தான் கொஞ்சம் சில்லறை அடிக்கிறாருன்னு வெளிப்படையா சொல்றாரு. அவருக்கு என்ன கோபம்னு தெரியல, அவர் வேட்பாளர் நின்றதுல இருந்தே எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. அது குடும்ப சிக்கல், பங்கு சிக்கலா இருக்கலாம், என்னவோ ஒண்ணு. ஆனா லீமாரோஸ் அவர்கள் வந்து ஆதரிக்கிறாங்க. மார்டின் அவர்கள் வந்து நேரடியா வந்து இதுக்கே போயிருந்தாங்க, பதவியேற்பாளர் முன் வரிசையில உட்கார்ந்து. இதெல்லாம் பார்க்கும்போது யார் பின்புலத்துல இயங்கி இருப்பாங்க, யாருடைய பொருளாதாரம் பெருசா செலவு பண்ணப்பட்டிருக்குன்னு தெரியும். இன்றைக்கு விஜய் அவர்கள் பயன்படுத்துற காரு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸோட கார் தான் சொல்றாங்க. அவர் முதலமைச்சர் வலம் வருகிற அந்த வண்டி இருக்கு இல்லையா, அந்த லேண்ட் குரூசர் வண்டி இருக்கு இல்லையா, அதுவே வாய்ஸ் ஆஃப் காமன்ஸோடைய வண்டி தான் சொல்றாங்க. அப்ப விஜய் அவர்களே இன்றைக்கு ஆதவ அர்ஜுனாவின் கட்டுப்பாட்டுலயும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸினுடைய கட்டுப்பாட்டுலயும் இருக்கிறாரோ அப்படின்னு ஒரு விஜய் அவர்கள்ட்ட இல்லாத வண்டியா? அவர் நினைச்சாருன்னா என்ன வண்டி வேணாலும் வாங்கலாம். ஏற்கனவே இருக்கிற BMW ரோல்ஸ் ராய்ஸ் அப்படி இப்படின்னு விலை உயர்ந்த வண்டியா வச்சிருக்காரு. 250 கோடியை விட்டுட்டு வந்தேன்னு வேற சொல்லிட்டே இருந்தாரு. ஆமா, இல்ல அப்படி விலை உயர்ந்த வாகனங்கள் வைத்திருக்கிற விஜய் அவர்கள் அந்த 2 வாகனத்தை விட்டுட்டு ஒரு லேண்ட் குரூசர் வாங்குறதுன்னா ஒரு பெரிய விஷயம் இல்லை. வாங்கணும்னு நினைச்சா வாங்கலாம். ஆனா ஏன் ஆதவ அர்ஜுனா வண்டியை பயன்படுத்திக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் விமர்சனத்துக்குள்ளாகும். அதெல்லாம் விஜய் அவர்கள் கொஞ்சம் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப சட்டமன்றத்துல மூத்த அரசியல்வாதி, அது 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து 3 முறை அமைச்சராக இருந்து ஒவ்வொரு துறையிலும் பொதுப்பணித்துறை, இப்போதும் பொதுப்பணித்துறை ஏற்றுக்கிறாரு, வனத்துறையில இருந்தாரு. செங்கோட்டையன் 4ஆம் இடம். 2வது இடத்துல வந்து புசி ஆனந்த் அவர்கள் இருக்கிறார், ஆதவ அர்ஜுனா அருண்ராஜ் அவர்கள் இருக்கிறார், அதுக்கு பிறகு செங்கோட்டையன் இருக்கிறார். இது எப்படி இந்த கட்சி வந்து எப்படி அணுகுகிறதுங்கிறத கொஞ்ச நாள் கழிச்சா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போவார்னு நினைக்கிறேன் செங்கோட்டையன். ஏன்னு சொன்னா
எனக்கு தெரிஞ்சு வந்து இவர்கள் வந்து பெரிய அனுபவசாலிகளா இல்ல. எனக்கு தெரிஞ்சு இவங்க யாருமே முதல் முறையா சட்டமன்றத்துக்கு போயிருக்காங்க. முதல் முறையா அமைச்சராகவும் ஆயிருக்கிறாங்க. அதனால செங்கோட்டையன் கட்டுப்பாட்டுக்குள்ளுக்கு வந்து கட்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எதிர்காலத்துல. ஏன்னா இப்போ ஒரு வேளை வந்து சில தவறான நடைமுறைகள் நடக்கும்போது, அதை எப்படி கட்டுப்படுத்தணும்ன்றத வந்து விஜய் யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாரு? புஷி ஆனந்த் அவர்கள்ட்டயோ, இவர்ட்டயோ டிஸ்கஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். செங்கோட்டையன் அவர்கள் இந்த குறிப்பா பாத்தீங்கன்னா, அவரை சிஎம் சீட்ல கொண்டு போய் அழைச்சிட்டு போய் உட்கார வைக்கும்போது, செங்கோட்டையன் தான் முன் நகர்த்திட்டு போனார். நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அது போல வந்து சில விடயங்களை செங்கோட்டையனை வச்சு அவர் நகர்த்துவார்னு நினைக்கிறேன் விஜய். ஏன்னா விஜய் நகர்த்துறாரோ இல்லையோ இவருடைய முதலாளிகள் டெல்லியில இருந்து எப்படி நகர்த்த விஜய் நகர்த்தி தான் ஆகணும். அவர்கள் உத்தரவின் பேர் அடிப்படையில். இப்ப வந்து இந்த இதெல்லாம் ஒரு ஒழுங்குக்கு வரட்டும்னு காத்திருக்காங்க. அப்புறம் இன்னும் வந்து மும்மொழி கொள்கை இருக்குது. அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் கையெழுத்திடணும்னு சொல்லுவாங்க. கையெழுத்திடும் போது திமுக போன்ற கட்சிகள்லாம் எதிர்ப்பாங்க. பெரிய நெருக்கடிக்குள்ளாக இது பெரும் சிக்கலாக நாம தாவேக்காவின் நிலைப்பாடு இல்லை, நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. நாட்டின் நிலைப்பாடு, தமிழ்நாட்டின் நிலைப்பாடு, தமிழக மக்கள் மற்றும் தமிழர்களின் நிலை என்பது குறித்து அந்த இடத்துல இருந்தா நம்ம ஒவ்வொன்றையும் அணுக வேண்டியிருக்கு. இப்போ நீங்க சொன்ன வாக்கு செலுத்திய மக்களே வருந்துகிற நிலையில் தான் அது இப்போது அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. மும்மொழி கொள்கைனா வந்தா வந்துட்டு போதுன்னுவாங்க. ஏன்னு கேளுங்களேன், நீங்க ஹிந்தினா என் பிள்ளைலாம் ஹிந்தி படிக்க கூடாது பாருங்க, உங்க பிள்ளைலாம் ஹிந்தி படிக்கணும்னு விஜய் வந்து ஒரு திட்டம் கொண்டு வராரு. இவங்க எல்லாம் எதிர்த்து பேசுறாங்க. நெகட்டிவா ப்ரமோஷன் பண்றதுக்கான கருத்துருவாக்கம் நிறைய செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா வந்து இந்த தேர்தல்லே பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒரு டீம் இயங்குனாங்க. அதே போல வந்து ஒரு 6000 பேர் மாத சம்பளத்துக்கு நியமிக்கப்பட்டு விஜய் அவர்களினுடைய பாசிட்டிவ் வைப் விஷயம் பிற கட்சிகள்ல இருக்கிற அது குறிப்பா வந்து இப்ப ஸ்டாலின் இருக்காருன்னா ஸ்டாலின் குறித்த நெகட்டிவ் ப்ரமோஷன், அதே போல எடப்பாடி இருக்காருன்னா எடப்பாடி குறித்த நெகட்டிவ் ப்ரமோஷன், அண்ணன் சீமான் இருக்காங்கன்னா அண்ணனுடைய நெகட்டிவ் ப்ரமோஷன் என்னென்னலாம் இருக்குதோ, இப்போ சமூக வலைதளத்துல எதெல்லாம் பேசப்பட்டிருக்குதோ அதையெல்லாம் எடுத்து அந்த அவதூறுகளை தொடர்ச்சியா பரப்புறதுக்காக ஒரு 6000 பேர் கொண்ட ஒரு குழு வந்து நியமிக்கப்பட்டு அது சோசியல் மீடியால எங்குச்சுன்னு சொல்லி ஒரு செய்தி சொல்றாங்க. அப்போ எவ்வளவு பெரிய பொருளாதாரம், 6000 பேருக்கு சம்பளம், கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளா அவங்க இயங்கியிருக்காங்க. அப்புறம் கருத்து உருவாக்குறதுக்கானது, அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறதுக்கானது, சாஃப்ட்வேர் உருவாக்குறதுக்கானது, இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதுக்கு எவ்வளவு 1000 கோடி இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க. அப்ப இந்த கோடி இன்வெஸ்ட் பண்ண ஆளு இந்த முதல்ல வந்து சும்மா விட்டுட்டு போயிடுவா. மக்கள் சேவைக்காக இதெல்லாம் செஞ்சிருப்பாங்களா? அவன் அந்த ஏதோ ஒரு லாப தேவை இருக்கும்ல. அதான் நீங்க சொல்றீங்களே, அதானி நிறுவனம் வந்து இப்பவே அதுக்கு தயாராகி விட்டது அப்படின்னு. இன்னொன்னு, அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு நேரடியா கார்பரேட்டுகளுக்கு எதிராக நிற்கிற ஒரு கட்சி. வெளிப்படையா கார்பரேட்டுகளுக்கு எதிராக மக்கள் நலனுக்கு ஆதரவாக நிற்கிறதுனால அது தானாகவே அது முதலாளிகளுக்கும் கார்பரேட்டுக்கு எதிரானதாக மாறி போகும். அவர்கள் வந்து நாம் தமிழரோ சீமானோ வரக்கூடாது அப்படின்னு முடிவு. வெளிப்படையாக வந்து கார்பரேட்டுகள் எத்தனாயிரம் கோடி வேண்டுமானாலும் செலவு செய்து நாம் தமிழரை தோற்கடிப்பதற்காக என்ன வேணாலும் செய்வாங்க, எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவாங்க. அப்படியான ஒரு வேலையும், ஏன்னா வெளிப்படையா பேசுது. ஆமா, நிலத்தையும் வளத்தையும் காக்கணும்னால தொடாதன்னா அது என்ன ஆகும்னா அப்ப தொடர்றவனுக்கு ஆபத்து. இப்ப நீங்க சொன்ன 75 லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு தண்ணீர் தேவைப்படுது அதானி நிறுவனத்திற்கு என்றால் அதை நாம் தமிழரோ அண்ணன் சீமானவர்களோ எப்படி ஒத்துக்கொள்ள முடியாது இல்ல, அது வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே ராமநாதபுரம் வறண்ட மாவட்டமாகவே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. தண்ணீர் சிக்கல் எப்போதுமே எல்லாருக்கும் சான்றாக இருக்கிறது. ஆனால் அங்க இருக்கிற அதானி நிறுவனத்திற்கு சூரிய ஒளி மின்சார அந்த தொழிற்சாலைக்கு அங்கிருந்து தகடை கழுவுவதற்கு ஒரு நாளைக்கு 2 லட்சம் லிட்டர் தண்ணீர் அதே ராமநாதபுரத்தில் அங்கிருந்தே எடுக்கப்படுது இல்லையா? அப்போ இது போல தொடர்ச்சியாக தமிழ்நாடு எங்கும் நடக்கும் போது நாம் தமிழரும் அண்ணன் சீமானவர்களும் இதுக்கு அனுமதி அளிக்க மாட்டார்கள். ஆனால் விஜய் அவர்களுக்கு அது குறித்தெல்லாம் அக்கறை இருக்குமா என்பது கேள்வியா இருக்கிறது. முதலீட்டு போட்டவர் அவர் சொல்லுவாரு, ஒரு கையெழுத்து போட்டு விடுங்கன்னு. கையெழுத்து யார் போட போறாங்கன்னா மின்சாரத்துறை. ஏன்னா இப்ப மின்சாரத்துறை தான் போட போகுது. ஒப்பந்தம் போட போறதுன்னா அதான் போட போகுது. அதை வந்து யார் போய் பேச போறா? முதலமைச்சர்கிட்ட இந்த மாதிரி வந்து ஒரு இது வந்திருக்கிறாங்க, அவங்க முதலீடு வந்து கிட்டத்தட்ட 5000 கோடி கொண்டு வரேன் இருக்காங்க, அதுல இருந்து நமக்கு கரண்ட் தரேன் இருக்காங்க, நம்ம வந்து கொஞ்சம் மின்சாரத்தை பயன்படுத்தினா அப்படியே நல்ல திட்டமா இருக்க செஞ்சிருங்கன்னு சொல்லுவாரு. இதனால என்ன ஆபத்து வரப்போகுது, என்ன எதுன்னு சொல்ல போறாங்களா? இல்ல விஜய் அவர்கள் கூப்பிட்டு இதனால மக்களுக்கு எதுவும் ஆபத்து இருக்குதா, இதனால என்ன பிரச்சனை இருக்குன்னா, பெரும்பாலும் கமிஷன் அடிக்கிற நிர்வாகிகள், அது குறிப்பா வந்து கமிஷன் அடிக்கிற ஆட்சியாளர்கள்ல இருக்கிற அந்த நிர்வாகத்துல இருக்கிறவங்க, குறிப்பா ஆட்சியரா இருக்கட்டும், செக்ரட்டரியா இருக்கட்டும், செயலாளர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நமக்கு எதுக்கு முதலாளிகளை ஏன் பாய்ச்சிக்கணும், நமக்கு ஏதாவது கமிஷன் கொடுப்பாங்க,
அப்ப நம்ம அதை போய் இவர்கிட்ட சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு மறைச்சது தானே உங்களுக்கு. அவர் போய் அதை ஆராய்ஞ்சு பார்க்க போறாரா? அப்படி பாக்குறதுக்கான இப்ப வாய்ப்பு அவர் சொன்ன வெள்ளை அறிக்கை இது போன்ற விடயங்களில் வெள்ளை அறிக்கையை விட்டு செய்வாரா? அப்ப எல்லாரும் இந்த வெள்ளை அறிக்கையை கேட்கணும் இல்லையா? அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தும் போது அவர் இப்ப அவர் வெளிப்படையா வந்து இப்ப ஒரு உதாரணத்துக்கு வந்து இதனால இதுல சாதகம் இருக்கு, இதுல பாதகம் இருக்குது, இது செய்யலாமா வேண்டாமான்றதை அவர் முடிவெடுப்பாரு. ஆனா முடிவெடுக்க மாட்டாரு. அப்படி எடுக்க முடியாது. ஏன்னு சொன்னா இப்போ முதலீடு செஞ்சவங்களாம் என்ன சொல்லுவாங்க, இந்த ஆட்சி சரி வராது, தூக்கி வரான்னு தூக்கி விட்டு போயிட்டே இருப்பான். இப்போ குறிப்பா வந்து இந்த 30 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தொகை பேசி எப்படினாலும் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஏற்கனவே ஆளுநர் சொன்னது போல வந்து குதிரை பேரம் நடக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் பெரும்பான்மையை நிரூபிங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ இந்த குதிரை பேரம் நடத்துவதற்காக யார் முதலீடு செஞ்சாங்களோ, இல்ல இதெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு அமைச்சர் பதவி வரும், அதன் மூலமா நம்ம ஏதாவது பயனடைஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த ஆட்சி வந்து சரி வராது, நம்ம சொல்ற இடத்துல கையெழுத்து போட மாட்டேதுன்னு நாளைக்கு கவுத்து விடுவாங்க. இல்லைன்னா தாவேக்கால இருக்கிற ஒரு 50 சட்டமன்ற உறுப்பினர்களை தூக்குனது தான். அது என்ன பண்ண முடியும்? நாளைக்கு ஆதரவு நிலைப்பாட்டுல இருந்து வெளியில வாங்கன்னா வெளியில வந்தது தானே உங்களுக்கு. அப்ப அப்படியான நெருக்கடியான சூழல் எல்லாம் விஜய் அவர்கள் எப்படி சமாளிப்பாருன்னு இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கு. அதான் 2013 உயிர் தமிழுக்குன்னு ஒரு படத்துக்கு உரையாடல் எழுதினேன். அதுல ஒரு காட்சியில ஒரு உரையாடல் சொல்லியிருப்போம். திரு ராஜ்குமார் நடிகர் ராஜ்குமார் அண்ணா நடிச்சிருந்தாங்க. அவர் கதாநாயகன் அமீர்கிட்ட சொல்லுவாரு, தம்பி அரசியல்ங்கிறது நீ ஜெயிக்கிறது இல்லப்பா, எதிரி ஜெயிக்க விடாம பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அமீர் என்ன சொல்லுவாரு, 2 ஒண்ணு தாங்க அப்படின்னு. அதுக்கு ராஜ்குமார் இல்ல 2 ஒண்ணு இல்ல அப்படின்னு. இப்ப நீங்க சொன்னது எதிர்மறை பரப்புரைகளால் வீழ்த்தப்பட்ட திமுக, அதிமுக மற்றும் அண்ணன் சீமான் அவர்களின் கடுமையான உழைப்பு நாம் தமிழர். அப்ப பரப்புரை போரால் பரப்புரையை தவறாக சித்தரித்து அவதூறுகளை பரப்பியவர்கள் வென்றிருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப கட்சி தொடங்கிய போது முதலாகவே விஜய் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை சந்தித்து பேசி ஆலோசனை கேட்டார். அண்ணனும் அண்ணனுடைய அந்த பேரன்போடு அவருக்கான ஆலோசனைகளை சொல்லியிருந்தார். ஆனால் விக்கிரவாண்டி மாநாட்டில் அது ஒட்டுமொத்தமாக அவருடைய தன்னியல்பு மாறி போய் பேச தொடங்கினார். அவர் திராவிடம் என்றார், தமிழ் தேசியம் என்றார். இப்போது தமிழ் தேசியம் என்று சொல்லிவிட்டு காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேல இப்போது எல்லோரையும் வீடு தேடி சென்று சந்தித்த விஜய் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களையும் வீட்டுக்கு வந்து சந்தித்தார். அப்போது நீங்கள் உடனிருந்தீர்கள். என்ன நடந்தது? இல்ல அது என்னன்னா, நாங்க அலுவலகத்துல இருந்தோம், அண்ணன் வீட்டுல இருந்தாங்க. அப்ப தொலைக்காட்சியில போடப்பட்டது ஸ்டாலின் அவர்கள் சந்திப்பும் வைகோ அவர்கள் சந்திப்பும் தான் போடப்பட்டிருந்துச்சு. 2:30 மணிக்கு அவங்களையும் 3:30 மணிக்கு இவங்களையும் போடப்பட்டேன். இப்போ அண்ணன் ஒரு 3 மணி இருக்கும் தொடர்பு கொண்டு சொன்னாங்க, இந்த மாதிரி தம்பி முதலமைச்சர் வீட்டுக்கு வராரு தம்பி சந்திக்கிறதுக்கு, நீங்களாம் வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நாங்க இங்க இருந்து கிளம்பி ஒரு 4:30 மணிக்கெல்லாம் நாங்க போயிட்டோம். 5:30 மணிக்கு வரதா சொல்லியிருக்காங்க தம்பி, நீங்க வந்துருங்கன்னு சொன்னாங்க. நாங்க ஒரு 4:30 மணிக்கெல்லாம் அங்க போயிட்டோம். போனா அப்புறம் சரியா 5:30 மணிக்கு வந்தாங்க. அதிகபட்சமா ஒரு 10 நிமிடம் தான் இருக்கும். அவங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து திருப்பி வெளியில போய் கிளம்புற வரைக்கும் ஒரு 10 நிமிடத்துல இருந்து ஒரு 15 நிமிடம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேல இல்லை, வீட்லயே இல்லை அவங்க. முதல்ல வந்தாங்க, வந்துட்டு அண்ணன் வரவேற்றாங்க. அந்த காணொலி காட்சியெல்லாம் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அதற்கு பிறகு உள்ள கூட்டிட்டு போய் அண்ணனுக்கு அவங்க பூங்கொத்து கொடுத்தாங்க. அப்புறம் அண்ணா ஒரு பழக்கூடை கொடுத்தாங்க. அப்புறம் சந்திச்சுக்கிட்டாங்க, கை கொடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அங்க இருக்கிற நிர்வாகிகளை அறிமுகம் செஞ்சு வச்சாரு. அப்புறம் எல்லாரும் வெளியில வாங்க, நாங்க தனியா பேசணும்னு சொல்லி உள்ள இருக்கிற பாதுகாவலர்கள்லாம் முதலமைச்சர் அவங்களும் தனியா பேசணுட்டாங்கன்னு எல்லாத்தையும் வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அண்ணன் சீமான் அவர்களும் முதலமைச்சரும் உள்ள பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு 5 நிமிடத்துல இருந்து ஒரு 7 நிமிடம் உள்ள இருந்திருப்பாங்க. அப்புறம் இருந்துட்டு அப்புறம் வெளில வந்தாங்க. வந்துட்டு அப்புறம் அப்படியே வண்டி ஏறி கிளம்பிட்டாரு. வேற ஒன்றும் அங்கே நடக்கல. இதுக்கு இடையில ஒரு தேநீர் குடிக்கிறீங்களான்னு கேட்கும்போது, ஒரு தேநீர் அண்ணன் வீட்டுக்கு போனா ஒரு கருப்பட்டி தேநீர் கிடைக்கும்ல, அந்த தேநீர் கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டாரு. அவர் உள்ள என்ன பெருசா அந்த 5 நிமிடத்துக்குள்ள பெருசா ஒன்றும் பேசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்க உள்ள நிற்கும் போது அந்த நிர்வாகிகள் நின்னதே ஒரு 2 நிமிஷம் 2.5 நிமிஷம் இருந்திருப்போம். அப்புறம் ஒரு 2.5 நிமிஷம், ஒரு 3 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷத்துக்குள்ளதான் இருந்திருப்பாங்க. பெருசா பேசிட்டு சந்திப்பு. ஆனா மற்றவர்களை சந்திப்பதற்கும் அண்ணனை சந்திப்பதற்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. ஏன்னு கேட்டா, நீங்க இவர் பரப்புரையில எடப்பாடி அவர்கள் தொகுதிக்கு போகல, உதயநிதி அவர்கள் தொகுதிக்கு போகல, அரசியல் எதிரில் சொல்லப்பட்ட ஸ்டாலின் அவர்களின் தொகுதிக்கு போகல. ஆனால் காரைக்குடிக்கு வந்தார். காரைக்குடிக்கு மிக தாமதமாக, வேண்டுமென்றே தாமதமாகி பேசாமல் போனார். இப்படி அதை இலக்காக வைத்து பேசுறார். ஆனா வெளியில பேசுற இடத்துல எல்லாம் என்ன சொன்னாரு, மற்றும் பலர்
அப்படின்னு வேணுமனே குறிப்பிட்டு பேசினார். களத்திலே இல்லாதவர்கள் என்றெல்லாம் பேசினார். அவ்வளவு ஒரு வன்மத்தோடு நாம் தமிழரையும் தமிழ் தேசியத்தையும் அணிய ஒருவர், எனக்கு தமிழ் தேசியம் ஒரு கண் என்று சொன்ன ஒருவர் இப்போது வந்து சந்திப்பது வெறும் மாண்பாக மரியாதையாக மட்டுமாக இருக்காது. இந்த பரப்புரை போரால் வீழ்த்தப்பட்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி இந்த பரப்புரையில் நாம் எதிர்கொள்ள வேண்டிய அவதூறுகளை எல்லாம் சமாளித்து கடுமையான உழைப்பை செலுத்தியிருந்தாலும் கூட இன்றைக்கு திமுக அதிமுக போன்ற கட்சிகளை இதை கணிக்க தவறியிருந்த நிலையில் நாம் அந்த களத்தை இப்போது தற்காலிகமாக இழந்திருக்கிறோம் என்கிற நிலையில் நாம் தமிழர் கட்சியும் தம்பிகளும் அண்ணன்களும் இருக்கிறார்கள். ஆனால் அண்ணன் எப்போதுமே உடனடியாக களத்துக்கு வருவதில் தயங்கவே மாட்டார். நம்முடைய இலக்கு பெரிது, நம்முடைய மக்களுக்கானவர்கள், நாம் விடுதலைக்கானவர்கள், அரசியல், நம்மளுடைய அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல் என்ற கோட்பாட்டில் எப்போதுமே குழப்பம் இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் திரு விஜய் அவர்கள் வருவது என்பது வெறும் மாண்பாக மட்டுமில்லாமல் என்னை எதிர்த்து எந்த அரசியலும் யாரும் செய்யாதீர்கள் என்கிற மறைமுக கோரிக்கை அதில் இருந்ததா, என்னை செயல்பட விடுங்கள் என்று கேட்பதற்கான ஒரு விண்ணப்பம் அதில் இருந்ததா? இல்ல, அப்படி ஒன்றும் இல்லை. பொதுவா எல்லாரையும் சந்திக்கிற மாதிரி தான் சந்திச்சிருந்தாங்க. ஆனா மற்றவங்கள தனிமையா அவர் பேசினாரா என்னன்னு தெரியல. நம்ம இதை பார்க்கும்போது மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா உதயநிதி இருந்தாரு, கூட இருந்தாரு. ஆனா அண்ணனோட பேசும்போது அதான் ஒரு தனியா ஒரு 2-3 நிமிஷம் இருந்தாங்க. அதுல பெருசா ஒன்றும் பேசியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க சொல்றது போல எப்பவுமே ஒரு ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா கட்சிகளுமே புதிதா ஆட்சி வந்த உடனே இந்த நடைமுறையை அண்ணா அவர்கள் பின்பற்றினாரு. அதாவது 1967 வென்றதுக்கு பிறகு காமராஜர் அவர்களை போய் பார்த்தாங்க, கடுமையான விமர்சனம் வச்சுக்கிட்ட பெரியாரை போய் பார்த்தாரு. அது மாதிரி நிறைய பேரை எதிர்கட்சியா இருக்கிற ஆட்களை எல்லாம் சந்திச்சு அவர்களெல்லாம் சட்டமன்றத்துக்கு வராத சூழ்நிலை இருந்தது. இப்ப உதயநிதி சட்டமன்றத்துக்கு வந்திருக்கிறார், அப்புறம் சௌமியா அன்புமணி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்ப மாண்பு என்றால் அங்கே இவங்க எல்லாம் யாரும் இல்ல, அன்புமணி இல்ல, ஸ்டாலின் இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களை போய் சந்திக்காமல் இருப்பதற்கான காரணமும் அப்ப அங்க ஒரு பிளவு இருக்குது. அத நம்ம இவரை போய் சந்திச்சுட்டா அவங்க எதுவும் எடுத்துக்கிறவாங்களா, பிளந்தவங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிறாங்களான்னு கூட இருக்கலாம். அப்ப பிளவு ஏற்படுத்தப்படுகிறது இவருக்காக அப்படிங்கிறது இவருக்கு தெரியுது. தெரியாம எப்படி இருக்கும்? இப்ப உளவுத்துறை சொல்லுவாங்க, இப்ப முன்னாடி கூட பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இப்ப உளவுத்துறை சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு இது நடந்துகிட்டு இருக்கு, இது நடந்துகிட்டு இருக்குன்னு முதலமைச்சருக்கு அப்டேட் பண்ணணும். அது புரோட்டோகால். இப்ப நீங்க கேட்டாலும் கேட்கலைன்னாலும் உங்ககிட்ட உங்க டேபிள்ல இருக்கும், நீங்க பாக்குறீங்க பாக்கலன்றதை அதை தாண்டி சட்ட ஒழுங்கு சம்பந்தமா சொல்லுவாங்க. உளவு படை எல்லாமே தரப்படும். சில விடயங்களை ஒரு மனம் விட்டு சில பேர்கிட்ட பேசினாங்கன்னா சில பேர் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம கட்சிக்காரங்க எதுவும் தப்பு பண்றாங்களா, வேற எதுவும் நிகழ்வு நடந்திருக்குதா, இது மக்கள் இதை எப்படி எடுத்துக்கிறாங்க, நம்ம இந்த டாஸ்மாக் கடை மூடி இருக்கிறோம் அதை எப்படி சொல்றாங்க, எப்படி இப்போ மக்கள்கிட்ட எப்படி இருக்கு, ரிஃப்ளெக்ட் நல்லா இருக்கா, இதெல்லாம் இப்போ பொதுவாக ஊடகங்கள்ல பேசுறவங்க எப்படி சொல்றாங்க, நம்மளை பத்தி எதிர்மறையான கருத்து வருதா அப்படிலாம் கேட்பாரு. கேட்காம இருக்க மாட்டாரு. இவர் கேட்கலைனாலும் அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க. பார்க்கறதும் கேட்கறதும் இவருடைய எண்ணத்தை பொறுத்து இருக்குது. அது போல அண்ணன் சீமான் அவர்களை சந்தித்ததை நான் பெருசா ஒன்றும் பெரிய இதா எடுத்துக்கல. அவர் ரொம்ப பெருசா ஒன்றும் பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னோட கணிப்புப்படி அவர் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தா சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம், சாப்பிட்டீங்களா, ஏதாவது டீ குடிக்கிறீங்களான்னு நம்ம கேட்போம்ல, அது போல சொல்லலாம். அண்ணன் ஏதாவது உங்க கோரிக்கை ஏதாவது இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் நிறைவேற்றி கொடுக்குறேன்னு சொல்லி எல்லா பேரும், இப்ப நானே ஒரு பதவிக்கு வந்துட்டேன், நீங்க ஒரு பதவிக்கு வந்துட்டீங்கன்னா நமக்கு வேண்டிய ஆளுகளை சந்திக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம், ஆனா நான் இன்னைக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்குற இடத்துல இருக்கிறேன், ஏதாவது சொல்லுங்க, நான் வேணா செஞ்சு தரேன்னு சொல்லுவேன். நான் செஞ்சு தருவேனா, அடுத்து போன் எடுப்பேனா, எடுக்க மாட்டேனா அப்படின்றதெல்லாம் அப்புறம். இது ஒரு நல்ல அணுகுமுறை தான். இல்ல, அது என்னன்னா வேற ஒண்ணு அங்க பேசப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றேன். இப்ப ஒரு உதாரணத்துக்கு பெரிய டிஸ்கஸ்டா பண்றதுக்கான நேரம் இல்ல. அவர் ஜெனரலா வந்திருப்பாரு, அதிகபட்சம் போனா இதுதான் பேசியிருப்பாரு. இல்ல இவ்வளவுதான் பேசியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப ஏதாவது ஒரு கோரிக்கை இருந்துச்சுன்னா சொல்லுங்கண்ணே, நான் செஞ்சு தரேன். இல்ல உங்க இதுல ஏதாவது ஒரு திட்டம் இருந்துச்சு, தம்பி இதை செய்ப்பான்னு சொன்னா நான் செஞ்சு தரேனே அப்படின்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்றது தானே உங்களுக்கு. ஆனா அது செய்வாரா செய்ய மாட்டாரான்றது நம்ம அடுத்து போன்ல சொல்லும் போதோ, நேரம் கேட்டு நம்ம போய் பார்க்கும் போதோ, நம்ம கோரிக்கை வைக்கும் போது தானே இருக்கு. இப்ப நம்ம இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப இந்த அதானி திட்டத்தை கொண்டு வர்றாருன்னா அண்ணன் சீமான் அவர்கள் ஒருவேளை நம்ம முதலமைச்சரை சந்திச்சு நேரடியா சொல்லலாம், தம்பி இது சரியில்லை தம்பி, இல்ல முதலமைச்சரை சந்திச்சு ஒரு மனு கொடுப்போம், இந்த மாதிரி இந்த திட்டம் வந்துச்சுன்னா பேராபத்து, அது இன்னும் நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க, அது செய்வாரா செய்ய மாட்டாரான்னு அவர் தானே முடிவு எடுக்க, அந்த அரசு தான் முடிவு எடுக்க. சொல்ல வேண்டியது ஆமா, அதை கட்டாயம் நம்ம சொல்லுவோம்னு தெரியும். அவர் ஃபார்மாலிட்டிக்கு அதே போல சொல்லியிருப்பாரு நான் நினைக்கிறேன். இப்ப பொதுவா இந்தியாவில் Z+ பாதுகாப்பு தீவிர அச்சுறுத்தல் இருக்கிறவங்களுக்கு தான் தரப்படும்.
இவர் பதவியேற்ற உடனே இவருக்கு Z+ பாதுகாப்பு தர வேண்டிய அவசியம் என்ன? இதை ஏன் அவர் தவிர்க்கவில்லை? ஒரு மக்களுக்கான முதல்வராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வருக்கு வேற என்ன இங்க தீவிர அச்சுறுத்தல் இருக்க போகிறது? அதுவும் இப்போது அண்மையில் அரசியலுக்கு வந்தவருக்கு எதனால இந்த தீய சக்தி திமுக இருக்கிறதுனால அப்படி இருக்கலாம். சட்டமன்றத்துக்குள்ள Z+ பாதுகாப்பு வர முடியாது இல்ல அதாவது என்னன்னா அவனுக்கு பொதுவா வந்து நமக்கு வந்து முதல்ல Y+ பாதுகாப்பு கொடுக்கும் போதே நம்ம கேட்டோம். மத்திய அமைச்சரவையில இருக்கிறவங்க, மத்திய அரசுல உள்ளவங்க, இவரை விட பிரபலமான பல திரைப்பட நடிகர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இல்லாத அச்சுறுத்தல் விஜய் அவர்களுக்கு. அப்படி அச்சுறுத்துற அளவுக்கு இவர் யாரையும் அப்படி பேசுனதும் கிடையாது, மிரட்டினதும் கிடையாது. அப்படி அளவுக்கு கூட யாரும் கிடையாது. ஒருவேளை இவருக்கு பாதுகாப்பு அவர்கள் தொண்டர்கள்ட்ட ரசிகர்கள் நினைக்கிறேன். ஆமா, தொண்டர்களே இல்ல கட்சி ரசிகர்கள் அதான் ரசிகர்களை தானே தொண்டர்களா மாத்திருக்காங்க. தொண்டர்கள் பாருங்க, தினமும் பாத்தீங்கன்னா அவர் வீட்டு வாசல்ல போய் சூடம் ஏத்துறது, ரசிகர்கள் ஏத்துக்கிறது என்ன, விழுந்து உருள்றது என்ன, இப்படி இது பண்ணிக்கிறது என்ன, நிறைய அதுக்குதான் பாதுகாப்பு வாங்கிட்டு நினைக்கிறேன். வேற ஒரு பாதுகாப்பு, வேற ஒரு அச்சுறுத்தலும் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் விஜய் அவர்களுக்கு இல்ல. அப்படி அச்சுறுத்தல் இருக்குன்னா தன்னுடைய தொண்டர்களால் தான் அவருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு நினைக்கிறேன். வேற எந்த கட்சிக்காரங்களும் அவரை பேச ஆபத்தாலாம் பார்க்க போறதில்ல. இன்றைய சந்திப்பு நிறைவாக இப்போ அண்ணன் வந்து தேர்தல் முடிவு வந்த உடனே சரியான எதிர்கட்சியாக நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம், மக்களுக்காக மண்ணுக்கான அரசியலை எடுப்போம்னு சொன்னாங்க. நீண்ட நெடுங்காலமாக 15 ஆண்டுகளாகவே உண்மையான சரியான எதிர்கட்சியாக நாம் தமிழர் கட்சி செயல்பட்டு வருகிறது. அது எல்லோரும் ஏற்றிருக்கிறார்கள். இப்போது இனி களத்தை எதிர்கொள்வது அடுத்த கட்ட திட்டம், வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல், அதற்கு முன்பாக உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வதற்கான திட்டங்களோடு நாம் தமிழர் கட்சி தயாராகிறதா? அடுத்த நாம் தமிழர் கட்சியின் அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன, செயல்பாடுகள் என்னவாக இருக்கும்? இல்ல இப்ப என்னன்னா களத்துல வந்து நம்ம இப்ப வந்து குறிப்பா வந்து எந்த விடயத்துல நம்ம வந்து பின்னடைவை சந்திச்சிருக்கோம். குறிப்பா வந்து 8% வாக்குல இருந்து 4% வாக்குகளை குறைஞ்சிருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு. அது எந்த இடத்துல நம்ம குறைஞ்சோம், எதனால இது குறைஞ்சோம்? நமக்கு வெளிப்படையா தெரியுது, ஒரு பெரிய ரசிக மாயை பிம்பம், ஒரு பெரிய நடிகர் மாயை பிம்பத்துல ஒரு பெரிய இது ஒரு மேஜிக் நடந்திருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. இது வந்து பேரறிஞர் அண்ணா காலகட்டத்தில் நடந்திருக்குது. அதே போல வந்து அம்பேத்கருக்கே இது நடந்திருக்குது. புரட்சியாளர் அம்பேத்கருக்கே அந்த நெருக்கடி சூழல் பார்த்துருக்குறாங்க. அப்போ நம்ம அதை வந்து மீளாய்வு செய்கிறோம். எங்கெங்கெல்லாம் வந்து தொய்வா இருக்குது, எங்கெல்லாம் வாக்கு குறைஞ்சிருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு மே 18க்கு பிறகு கட்சி வந்து மறு கட்டுமானம் செய்யணும்னு அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய புதிய புதிய திட்டங்களை, சில செயல்பாடுகளை நாம் தமிழர் கட்சி மாற்றி அடித்து முன்னேறி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக வந்து இப்போ இராணுவ நடவடிக்கையிலே பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவம் உடனே பின்னடைவை சந்திச்சதுக்கு பிறகு அது என்ன செய்யும்னா, எதனால நம்ம பின்னடைவை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஒரு மீளாய்வு செஞ்சு திரும்பவும் அடித்து முன்னேறி போய் அதை பிடிப்பது தான் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ தலைவர் அவர்களே பார்த்தீங்கன்னா ஆணை இரவை இழந்திருக்கிறாங்க, திரும்ப அடித்து பிடிச்சாங்க. அதுபோல் வந்து அடித்து பிடிப்போம் தமிழ்நாட்டை. குறிப்பாக நாங்கள் உறுதியோடு இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு களப்பணியாளர் வந்து 100 கட்சிக்காரர்களுக்கு சமம். மற்ற திமுக, அதிமுக, தவேக போன்று எந்த கட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஒரு கட்சிக்காரர், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு கட்சிக்காரர் மற்ற கட்சியினரோட ஒப்பிடும்போது 100 பேருக்கு சமமா உறுதியா வேலை செய்யற முன்கள பணியாளர், உறுதியான கொள்கை இருக்கிறது நாம் தமிழர் கட்சியில இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து இன்னும் வெறி கொண்டு தான் வேலை செய்வாங்களே தவிர இன்னும் தொய்வடைவதற்கான வாய்ப்பு வந்து 100% குறைவு. குறிப்பா வந்து இந்த மே 18க்கு பிறகாக வந்து இன்னும் கட்சி வீரியமா செயல்படும். குறிப்பா வந்து உள்ளாட்சி தேர்தல் இப்போதைக்கு அவர் நடத்த போறாரா என்னன்னே தெரியல. அதற்கான முடிவுகள் எப்படினாலும் நடத்துவதாக இருந்தாலும் இன்னும் 6 மாத காலம் இருக்குது. ஆனா இவர் ஆட்சியிலே இந்த மாதிரியான ஒரு சூழலை வச்சுட்டு என்னைய பொறுத்தளவுக்கு உள்ளாட்சி நடத்த மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். உள்ளாட்சி நடத்தினா ஒருவேளை திமுகவோ அதிமுகவோ சில இடங்கள்ல வென்று விட்டால் இவருடைய மாயபிம்பம் உடஞ்சு விடும்ன்றதுக்காக இவர் நடத்துவதற்கான அமைப்பா இல்ல அவங்க. ஆனா உள்ளாட்சி வந்து எப்பவுமே திமுக அதிமுக கையில இருக்குது. ஆமா, அதனால வந்து அவங்க நிறைய இடங்களை வென்றுட்டாங்கன்னா அப்ப விஜய்ன்ற அந்த விசில் புரட்சி நடந்ததெல்லாம் வந்து உள்ளாட்சியிலே அடிபட்டு போயிரும்ன்றதுனால உள்ளாட்சியை உறுதியா நடத்த மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் நடத்தி தான் ஆகணும். நான் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு அடுத்து திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் இருக்கு, அதை சந்திப்போம் நாம் தமிழர் கட்சி. அதே போல வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்குள் தவேகவினுடைய ஆட்சி கலைக்கப்பட்டு நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்றமும் ஒன்றாக நடக்கும்னு நான் கணிக்கிறேன். அதற்கு நாங்க தயாராகி கொண்டிருக்கிறோம். குறிப்பா வந்து அதை முன்னோக்கி தான் போறோம். இந்த 2029 நடக்க போகிற நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் ஒன்றாக நடந்துச்சுன்னா அதை எப்படி எதிர்கொள்வதுன்னு தான் நாங்கள் பெரும் திட்டத்தோடு களத்துல முன்னேறோம்.
இந்த மே 18 முடிந்ததுக்கு பிறகு இன்னும் சூறாவளியாக நாம் தமிழர் கட்சி வேலை செய்யும். முன்னை விட வேகமா வேலை செய்யும். அதான் நீங்க சொன்னது போல வாக்கு விழுக்காடு குறைந்திருக்கிறது, வெற்றி வாய்ப்பை தவற விட்டிருக்கிறார்கள். 3வது பெரிய கட்சியாக இருந்து இப்போது 4வது பெரிய கட்சியாக ஆகியிருக்கிறது. இல்லைன்னா இப்ப அதற்கு பிறகு காங்கிரஸ், பாமக, மற்ற எல்லா கட்சிகளின் விழுக்காடும் நாம் தமிழர் கட்சியை விட குறைவாகத்தான் இருக்குது இந்த தேர்தலில். அதனால அது வீழ்ச்சி அல்ல, அது எழுவதற்கான வாய்ப்பு தான் என்று. இல்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தாவேகாவுக்குமே திமுகவுக்கும் பெரிய ஓட் பேங்க் எல்லாம் டிஃபரெண்ட் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1.5% தான். அந்த 1.5% திமுக பல இடங்களை இழந்திருக்காங்க. 1.5% வெறும் ஒரு ஓட்டுல. அப்ப அப்படியான ஒரு சூழல் தான் இன்றைக்கு தேவை. அலையெல்லாம் ஒண்ணு வீசல. அலைனா ஸ்வைப் பண்ணணும். ஆமா, உங்களுக்கு அலைனா நீங்க என்ன செய்யணும்னா ஒரு 10% வாக்கு வித்தியாசத்துல வென்றுட்டாங்க அப்படின்னு சொல்றதுதான் இருக்கும். இப்ப நீங்க புதுச்சேரியில வரவே இல்லை. ஆமா, 2-3 இடம் தான். காமராஜர் அவர்கள் 1967 திமுக தோக்கும் போது கிட்டத்தட்ட 200 சொச்ச இடத்துல அவங்க போட்டிடுறாங்க. 19 இடத்துல தான் வெல்றாங்க. காமராஜர் அவர்கள் 19 இடத்துல தான் வெல்றாரு. திமுக அறுதி பெரும்பான்மையில வென்று வர்றாங்க. அறுதி பெரும்பான்மையில வென்று வந்தாலும் காமராஜருக்கும் அவருக்கும் வித்தியாசமே 1.5% தான். இவங்க 33 எடுக்கிறாங்க, அவங்க 34 எடுக்கிறாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 1.5% வாக்குல இவங்க வெறும் 19 இடம் தான் எடுக்கிறாங்க. ஆமா, திமுக கூட்டணி எப்பயுமே பலமான கூட்டணி. வெறும் 19 இடம் தான் காமராஜர் அவர்கள் எடுக்கிறாங்க. அப்ப நம்ம பார்க்கும்போது என்னன்னா, காமராஜர் தோத்துட்டாருன்னு நம்ம பாக்குறோம். ஆனா வாக்கு விழுக்காடுன்னு போதும் காமராஜர் அவர்களுக்கு கூடுதலான வாக்கு விழுக்காடு தான். இவங்க இவ்வளவு பெரிய கூட்டணி வச்சிருந்துமே வெறும் 1.5% வாக்குல தான் வெல்றாங்கன்றத நம்ம பாக்குறோம். தாவேகால என்னன்னா, சிங்கிள் பார்ட்டியா நின்று அவங்க அடிச்சதுல நம்ம அதிகமான ஊடகங்கள் சரித்திரம், வரலாறு, தலைகள் புரட்சி. இல்ல அதுக்கு நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். அதாவது ஒரு நாளைக்கு அவங்க ஊடகத்துக்கு செலவு செஞ்சது மட்டும் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்காங்க. அதாவது ஒரு நாள் ஒன்றுக்கு 3 கோடி ரூபாய் தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட தொகை மட்டும் 3 கோடி. அது அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்லாம அது இல்லாம வெறும் ஊடகங்களுக்கு நேரலை காட்சியா காட்டுவதற்கு. இப்ப ஒரு உதாரணம், விஜய் வருகிறார், கிளம்பிட்டார், போயிட்டாரு, அங்க பண்றாரு, சைக்கிள் ஓட்டாரு, நடந்துகிட்டு இருக்காரு. இப்ப என்ன களத்துல நடந்துட்டு இருக்கு விக்னேஷ், நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. அதுக்காக மட்டுமே ஒரு நாளைக்கு 3 கோடி ரூபாய் செலவு பண்ணப்பட்டிருக்கு. விஜய் என்னைக்கெல்லாம் வெளியில வந்தாரோ அன்னைக்கெல்லாம் அந்த 3 கோடி செலவு பண்ணிட்டு. நீங்க பார்க்கும்போது மக்கள் தொலைக்காட்சியில விஜய் கூட நீங்க பாத்தீங்கன்னா முன்னும் பின்னும் பாத்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு 1000 பேர், அங்கிட்ட ஒரு 1000 பேர் தான் இருப்பாங்க. இங்க இருக்கிற கூட்டம் அப்படியே மூவ் ஆகியே வரும். நீங்க தூரத்துல இருந்து பார்த்தோம்னா பல லட்சக்கணக்கான பேர் இருக்கிறதாலாம் காட்ட மாட்டாங்க. ஜூமிங்ல இருக்கும். முன்னாடி இருக்கிற ஒரு 200 பேர் தெரிவாங்க, பின்னாடி இருக்கிற ஒரு 200 பேர் தெரிவாங்க. அவ்வளவுதான் கேமரால தெரிவாங்க. அது ஒரு திரைப்பட படப்பிடிப்பு. அவ்வளவுதான் இருக்கும். ஆனா இதை நீங்க காமிக்கும் போது என்னவா இருக்குன்னா, விஜய் எங்கு போனாலும் மழையாக இருக்கிறது, கூட்டமாக இருக்கிறது, இப்ப வென்று விடுவாரோன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற பெண்களை நம்ப வச்சிருக்கிறாங்க. இதுதான் ஊடகத்தினுடைய பலம் அப்படி நம்ம எடுத்துக்கணும். ஊடகம் தொடர்ச்சியா பேசியிருந்துச்சு, இது ஒரு பெரிய எம்ஜிஆர் அலை வீசப்போது, அது வீசப்போது, இது வீசப்போதுன்னு சொன்னோடனே ஒருவேளை ஜெயிச்சிருவாரோ அப்படின்னு ஒரு நம்பிக்கையில போட்டிருக்கலாம் மக்கள். எனக்கு இன்னமும் அவ்வளவு பெரிய வாக்கு போடுவதற்கான வாய்ப்பு இல்லைன்றதுதான் என்னுடைய கணிப்பாக. 15 முதல் 20 விழுக்காடு அவருக்கான வாக்குகளா இருந்திருக்கு. ஆமா, அப்போ இது திட்டமிட்டு வலுக்கட்டாயமாக கருத்துருவாக்கம் ஏற்படுத்தப்பட்டு திணிக்கப்பட்ட தேர்தல் முடிவுகள் மற்றும் இப்போது அமைந்திருக்கிற ஆட்சியுமே திணிக்கப்பட்ட ஆட்சி இருக்கிறது. இப்ப நம்ம என்னன்னா, உண்மையிலேயே மக்கள் தாவேகாவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் தெரிஞ்சிடும். உள்ளாட்சி தேர்தல் நிக்க மாட்டாங்கன்னா நடத்த மாட்டாங்க. சரி, அப்ப நாட்டை சூழ்ந்திருக்கிற இந்த நெருக்கடி நிலை, தமிழ்நாடு அரசுக்கு ஏற்பட்டிருக்கிற பல்வேறு சிக்கல்களை எல்லாம் சரியாகி நல்ல ஆட்சியும் நல்ல அரசியலும் இந்த மண்ணில் மலரட்டும். உங்கள் நேரத்தை ஒதுக்கி அரங்கத்திற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் நன்றி.